எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் சிப் குக்கீஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. வெறும் 20 மினிட்ஸில் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இது வந்து நம்ம வெளியே பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்குறத விட கிட்ஸுக்கு நம்மளே செஞ்சு கொடுத்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஸ்டிக் பட்டர் எடுத்துக்கோங்க. அது வந்து 1/2 கப் பட்டர். இந்த வெண்ணெயை வந்து நீங்கள் முழுசாக உருக்கிடக்கூடாது. இதை மெயினாக நம்ம வந்து கையில் அப்படியே பீட் பண்ணணும். ஹேண்ட் மிக்சர் வச்சோ இல்லாட்டினா வந்து இந்த முட்டையெல்லாம் அடிப்போம் இல்லையா, விஸ்கர் வச்சு நீங்கள் வந்து நல்லா அப்படியே பீட் பண்ணி விடணும். ஃபுல்லாக சூடு பண்ணி மெல்ட் பண்ணிங்கன்னா குக்கீஸ் வந்து ரொம்ப சப்பையாயிரும். இந்த இந்த ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து வெண்ணெயை கையில் நல்லா பீட் பண்ணணும். உங்களுக்கு முடியலன்னா லைட்டாக இது மாதிரி உருக்கிக்கோங்க. வெண்ணெய் சூடாகாமல் லைட்டாக கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற மாதிரி வெண்ணெயை உருக்கிட்டு இது மாதிரி நல்லா அடித்து விடணும். ஒரு க்ரீம் மாதிரி வரணும். இப்போ 3/4 கப்பு சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதே மாதிரி நல்லா பட்டரோடு சேர்த்து விஸ்க் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த ஸ்டெப் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக இதை நல்லா பீட் பண்ணிங்கன்னா குக்கீஸ் வந்து நல்லா பஃபியாக அழகாக நல்லா சூயியாக உள்ளே வரும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சூயியாக இருக்கும். இது மாதிரி அப்பப்போ இந்த ஸ்பேட்சில் வச்சு நல்லா கிண்டி வச்சிங்கன்னா அது பாருங்கள் ஒரு க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் பட்டர் க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற சுகரையும் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுட்டு மறுபடியும் பீட் பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரி நல்ல க்ரீம் டெக்ஸ்சர் வந்தோடனே நம்ம வந்து ஒரே ஒரு எக்கு தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு முட்டையை அதில் உடச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அதோட இந்த மிக்சரோட நல்லா இன்கார்ப்ரேட் பண்ணி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அப்படி கலவையாக வர வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக பீட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும். அடுத்து மேப்பிள் சிரப் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இங்கே இதில் ஆட் பண்ண போகிறேன். மேப்பிள் சிரப் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லம் வந்து ஒரு 1/4 கப்பு இதிலோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்கு தான். உங்களுக்கு வெனிலா வேண்டானாலும் ஃப்ளேவர் ஆட் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து மைதா இல்லாட்டினா ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு வந்து அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு பிஞ்சு, இல்லாட்டி அதை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவை வந்து அந்த க்ரீம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதோட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்து மெதுவாக அதை வந்து கலந்து விடணும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹேண்ட் மிக்சர் வச்சு பீட் பண்ணக்கூடாது. எதை வச்சும் ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வந்து குக்கீஸ் வந்து அப்புறம் வந்து பஃபியாக வராது. அதனால இதுக்கப்புறமே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு இது வந்து இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா கிண்டி விடணும். இல்லாட்டி ஒரு கரண்டி வச்சு இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சாஃப்டாக எல்லாத்தையும் மொத்தமாக பரட்டி ஒன்றா எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டிங்கன்னா தான் அது வந்து உள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கும். மொத்தமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாக ஆயிரும். அதனால் அந்த லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி இதே மாதிரி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் அந்த குலோப் ஜாமுன் மாவு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். நல்லா ஆனால் மாவு நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி அந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்.
இது மாதிரி மாவு நல்லா பெரட்டி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வால்நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இங்கே வந்து 1/2 கப் அண்டு 3/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா ஃப்ளேவர் வேணும், நிறைய வால்நட்ஸ் வேணும்னா நீங்கள் நிறைய வால்நட்ஸ் போட்டுக்கலாம். இல்லை சாக்லேட் சிப்ஸ் நிறையா வேணும்னா அதை நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த குக்கி டோ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா அது கூட கலந்து ஒன்றா வந்தோடனே இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். குக்கி டோ ரெடி. இப்போ அலுமினியம் ட்ரே இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பட்டர் பேப்பர் வந்து அது ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க, பார்ச்மெண்ட் பேப்பரை. அதுக்கப்புறம் இந்த டோ நம்ம குக்கி டோ பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து குட்டி குட்டியாக ஒரே ஷேப் ஒரே சைஸில் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரியான குக்கீஸ் வரும். இது மாதிரி பண்ணிவிட்டு நல்லா உருண்டை போட்டுட்டு கொஞ்சம் அதை ப்ரெஸ் பண்ணி விடணும். அது மாதிரி அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் தள்ளியே வைக்கணும். நம்ம ரொம்ப கிட்ட வச்சோன்னா அது வந்து பேக் ஆகும்போது கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் பெருசாக வரும் நமக்கு குக்கி. ரொம்ப கிட்ட வச்சிங்கன்னா 2 குக்கியும் சேர்ந்துக்கும். அதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. அதனால் அதுக்கு நல்லா ஸ்பேஸ் விட்டு நான் வந்து இப்போ 2 ட்ரேயில் இது பண்ண போகிறேன். நம்ம இப்போ பண்ண குக்கி அளவு வந்து இப்போ 2 ட்ரேக்கு வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம 350 டிகிரிக்கு அவன் செட் பண்ணோம். இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட்டில் இருக்குது, 350 டிகிரி ஃபாரன்ஹைட் இல்லாட்டினா 180 டிகிரி செல்சியஸ். இப்போ அது வந்து ப்ரீ ஹீட் ஆனோடனே கரெக்டாக 10 மினிட்ஸ் தான். இப்போ நம்ம இந்த குக்கி டோ பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ அதை வந்து நம்ம பேக்கிங் பண்ணி எடுக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் கரெக்டாக. மிஞ்சி போனால் 11 மினிட்ஸ் ஆகும். நம்ம அதை பார்த்துட்டே இருக்கணும். ரொம்ப ப்ரௌனாலாம் வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப பிரிட்டில் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக 10 மினிட்ஸில் எடுத்தலாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து 2 ட்ரேவையும் உள்ளே வச்சிடலாம். கரெக்டாக 10 மினிட்ஸ் டைமர் வச்சு கரெக்டாக எடுத்துட்டோம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு கலர் வரலனாலும் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக அந்த சாக்லேட் சிப்பெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி மாவுலாம் நல்லா நல்லா பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு அந்த மாவோட அந்த குக்கியோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம சாக்லேட் சிப் குக்கி செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வாங்க பிரியமுடன் சுவைக்கலாம். வாவ்! பார்த்தீங்களா அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு? உள்ளே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அந்த சாக்லேட் சிப்பும் நல்லா சாஃப்டாக மெல்ட்டியாக இருக்குது. அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. காஃபியோட பசங்களுக்கு பாலோட இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டுருவாங்க. பாலை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.